இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் நீங்கள் ஒரு சிகரெட் ஸ்மோக்கராக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு தான். என்ன அப்படின்னா, இந்த சிகரெட் ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு ரத்தம் உறைதலுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது எதனால் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சித்த மருத்துவர் மெல்வின். சிகரெட் ஸ்மோக்கில் என்ன இருக்குது அப்படின்னா, கார்பன் மோனாக்சைடு இருக்குது. இந்த கார்பன் மோனாக்சைடு ரத்தத்தில் ஆக்சிஜனை விட சீக்கிரமாக இந்த ஹீமோகுளோபின் கூட பைண்ட் ஆகிடும். இதனால் நம்ம உடம்புக்கு தேவையான ஆக்சிஜனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வேண்டி அதிக அளவில் ரெட் பிளட் செல்லும் ஹீமோகுளோபினும் நம்ம உடம்பு உற்பத்தி பண்ணுது. இதனால் நம்ம பிளட்டோட திக்னஸ், விஸ்காசிட்டி அதிகமாகுது. இந்த அதிகமாகறதுனால நம்ம உடம்புல ரத்தத்தின் அடர்த்தி காரணமாக அதிக இடங்களில் ரத்தம் உறைதலுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. இதனால தான் டீப் வெயின் த்ராம்போசிஸாக இருக்கட்டும், ஹார்ட் அட்டாக் இருக்கட்டும், ஸ்ட்ரோக் வர்றதுக்கு இது எல்லாமே சான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது. ஸோ உங்கள் ஹீமோகுளோபின் லெவலில் சிகரெட் ஸ்மோக்கர்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹையாக இருக்கும். இது ஒரு நல்ல செய்தி கிடையாது. நீங்கள் எல்லாருமே இதில் அலர்ட் ஆகிக்கணும். உங்களுக்கு ரத்தம் உறைதலுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி சிகரெட் ஸ்மோக் பண்ணுறதுனால வரக்கூடிய ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், டீப் வெயின் த்ராம்போசிஸ் இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கே உடனடியாக இந்த ஸ்மோக்கிங் ஹேபிட்டை விட்டுருங்க. அதனால் ஒரு எந்த யூஸுமே இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லி ஆகணும். எதனால் இதை நான் திரும்ப வலியுறுத்துகிறேன் அப்படின்னா, இந்த ஸ்மோக்கிங்னால நிறைய பேர் இந்த ஸ்ட்ரோக்கு, ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி பிரச்சனைக்கு ஆளாகிறாங்க. நம்ம எவ்வளோ தூரத்துக்கு இது கொடுமையான ஒரு பழக்கமாக இருக்குது அப்படின்னா, ஸ்ட்ரோக் வந்திருக்கும், அதுக்கப்புறமே ஸ்மோக்கிங் கண்டினியூ பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம சொன்னாலும் அவங்களுக்கு அது பெருசாக அவங்களுக்கு புரியறதில்லை. ஸோ இது எதனால் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாவது நிப்பாட்டுவீங்களா அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நான் இந்த ஒரு விழிப்புணர்வாக பதிவு பண்ணுறேன். புதுசாக உள்ள யங் ஜென்ரேஷன் தயவுசெய்து இந்த ஸ்மோக்கிங்க்கு பழக்கத்துக்கு ஆளாகிறாங்க. ஏற்கனவே நீங்கள் ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அந்த பழக்கத்தை விட்டுருங்க.